ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கனிமங்கலம் கோவிலாக்கம். ஆமாங்க, இது ஒரு மலையாள ஹாரர் மூவி. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இது ஒரு நார்மலான ஹாரர் மூவி மாதிரி இல்லாம பல ட்விஸ்டுகள் கலந்த ஒரு ஹாரர் மூவியா இருக்கும். அதுவும் எண்ட்ல வரும் பாருங்க ஒரு ட்விஸ்ட், உண்மையாவே படத்தை வேற லெவல்ல கொண்டு போயிடும். இந்த படத்துல இருக்கிற பயத்தையும் ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் கூட மாறாம அப்படி உங்களுக்கு காமிக்கிற இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இருட்டான காட்டுப்பகுதியை காமிக்கிறாங்க. ஜோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அங்க ஒரு பெண் வடிவில் இருக்கிற ஒரு சிலையையும் காமிக்கிறாங்க. அந்த இடம் ரொம்பவே பயமா தான் இருக்கு. அப்படியே அங்கிருந்து ஒரு பில்டிங்கை காமிக்கிறாங்க. அந்த பில்டிங் ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தெரியுது. அடுத்த சீன்ல ஒரு பகல் நேரத்துல அங்க ஒரு ஆட்டோ அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் நோக்கி வருது. அதுல இருந்து வெளியில வர நம்ம ஹீரோ பேக் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போறாரு. அங்க ஏற்கனவே 2 பசங்க இருக்காங்க. அவங்க ஹீரோ கிட்ட உன்னை பார்த்து நாங்க ஷாக் ஆயிட்டோம் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நானும் இந்த ரூம்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு. அப்ப அங்க இருக்கிற 2 பசங்க சொல்றாங்க, இவன் நமக்கு நிறைய குடைச்சு கொடுக்க போறான், பார்த்தாலே தெரியுது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவரோட பேக்ல இருக்கிற மாத்திரை டப்பாலாம் எடுத்து வைக்க அதை பாக்குற அந்த பசங்க இவ்வளவு மாத்திரையை சாப்பிடுவான் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு திங்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கவர்ல இருக்கிற சரக்கு பட்டில எடுத்து வைக்கிறாரு. அது கூடவே இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து மடமடன்னு எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பாக்குற அந்த பசங்க இவனு நம்ம பையன் தான் போல இருக்கே அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற 2 கிளாஸையுமே எடுத்து 3 பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம 3 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இந்த காலேஜ்லயே நம்ம 3 பேர் தான் கெத்தா இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க 3 பேருமே காலேஜ்ல ஒன்னா ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு போறது, கேண்டீன் போறது, ஃபன் பண்றது, என்ஜாய் பண்றது அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி கிளாஸ்லயும் எல்லார்ட்டையுமே இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. எப்படியே லைஃபும் போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கும் இவங்களோட சீனியர்ஸுக்கும் அப்பப்ப சின்ன சின்ன மோதல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு அவங்களோட காலேஜ் லைஃப கடந்துகிட்டு இருக்காங்க. டெய்லியுமே அவங்க ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு போகும்போது அங்க இருக்கிற கல்லறையை தாண்டி தான் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அப்பப்ப அவங்களோட சீனியர் இந்த பசங்களுக்கு ராகிங் தொலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை இந்த பசங்களை கூட்டிட்டு போயிட்டு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறப்ப பால் புரோக்க வைக்கிறது, இடுபுடி வேலை இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால கடுப்பாகிற இந்த பசங்க எல்லாம் ஒரு டீ கடையில நின்று இந்த சீனியர்ஸ் எல்லாம் ரொம்பவே நம்மள ராகிங் பண்றாங்க, நாமளே இன்னும் சில மாசத்துல சீனியரா தான் ஆக போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டீ கடைக்காரரும் நீங்களும் அந்த ஹாஸ்டல்ல இருந்து தான் வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு டெய்லி அந்த கலரை தாண்டி தான் வரீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமா, நாங்க அந்த கலரை தாண்டி தான் வருவோம், ஆனா அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேமே அப்படின்னு இந்த பசங்க சொல்ல, அப்ப அந்த டீ கடைக்காரரும் கல்லறையில இதையே பார்த்து உங்க சீனியர்ஸ் பசங்க எல்லாம் பயந்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்கிற ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயந்து தான் போறாங்க. அன்னைக்கு நைட்டு அந்த கலரை தாண்டி வரும்போது ரொம்பவே பயத்தோட போய்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற அந்த சிலையையும் பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இங்கதான் எதையை பார்த்து எல்லாருமே பயந்து போயிருக்காங்க, அதனால நம்ம கண்ணை மூடிட்டு ஓடி போயிடலாம், அதுக்கு முன்னாடி நமக்கு பிடிச்ச யாராவது மனசுல நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சன்னி ஆண்டியை நினைச்சுக்க, நான் மியா ஆண்டியை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னா பேசிக்கிட்டு எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஓடி வந்து ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க அவங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே ஏற்கனவே இந்த பசங்களை என்ன ராகிங் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் வரவும் இவங்களை பார்த்து நைட்டு 8 மணிக்கு ஷார்ப்பா இங்க எல்லாருமே வந்துடணும் இதே இடத்துக்கு அப்படி சொல்லி மிரட்டி அனுப்புறாங்க. அதே மாதிரி இந்த பசங்களும் 8 மணிக்கு அவங்க சீனியர்ஸ் சொன்ன இடத்துக்கும் போக அங்க இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடு, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ராகிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம், நான் சொல்றத பண்ணுங்க அப்படி சொல்லி உடனே போயிட்டு அந்த புளிய மரத்துல இருக்கிற இலைய பறிச்சுட்டு வா அப்படி சொல்றாங்க. அந்த பசங்க உங்களுக்கு எத்தனை இலை வேணும் அப்படின்னு கேட்க 1,75,722 இலை வேணும் அப்படி சொல்றாங்க. இந்த நைட்ல நாங்க எங்க போய் பறிப்போம் அப்படின்னு அந்த பசங்க கேட்க, அந்த பசங்க கேட்க அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும் அந்த இலையோட எண்ணிக்கை அதிகம் பண்ணிட்டே போறாங்க. கடைசியில ஒரு 3 லட்சத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட, நீங்க கேள்வி கேட்க இன்னும் இலையோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் போகும் அப்படின்னு மிரட்ட, அதனால நாங்க 3 லட்சம் இலையை பறிச்சுட்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அந்த பசங்களும் போறாங்க. அந்த பசங்களை ராகிங் பண்றதை பார்த்து பயந்து போன ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஓரமா நிக்கிறாங்க. அதை பாக்குற ஹாஸ்டல் வார்டனும், ஓ அவங்களுக்கு பயந்துகிட்டு தான் நிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு ரூம் பூட்டப்பட்ட நிலையில இருக்கு. அதை பாக்குற ஹீரோவும் வார்டன் கிட்ட இந்த ரூம் மட்டும் ஏன் பூட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு வார்டனும், அப்ப எக்ஸ் பிரின்சிபல் இங்க இருந்தாரு, அவரோட புக்ஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு, அதே மாதிரி அங்க ரொம்பவே பதப்படுத்தப்பட்ட வீரியமான ஒரு ஒயின் இருக்கு, அதனால தான் அதை லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த வார்டன் சொல்றாரு. அதை கேட்கிற ஹீரோ, நீங்க உள்ள போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நான் எல்லாம் போனதில்ல, அதே மாதிரி நீங்களும் எங்க பாட்டில் வச்சிருந்தாலும் எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு அவங்கள மிரட்டிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லாருமே ரூமுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் எல்லாருமே காலேஜுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ கூடவே அமர்தா, அனு, ஸ்காண்டின்னு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க யாருமே அசைன்மெண்ட் முடிக்கல அப்படின்னு அங்க இருக்கிற ப்ரொஃபசர் ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லிட்டு போறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க கேக்குறாங்க, அசைன்மெண்ட் முடிக்கிறத விட உங்களுக்கு ஹாஸ்டல்ல என்னதான்டா வேலை அப்படின்னு கேட்க, இந்த சீனியர்லாம் ஓவரா ராகிங் பண்றாங்க, அங்க இருக்கவே முடியல, இதுல எங்க அசைன்மெண்ட் முடிக்கிறது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அப்படி அவங்களும் வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பொண்ணுங்களும், சீனியர் எங்களையும் தான் ராகிங் பண்றாங்க, நாங்கெல்லாம் பயந்துட்டோமா என்ன, ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு வர,
அப்ப இங்க ஒரு சீனியர்ஸ் கேங்கு திரும்பவும் இவங்க எல்லாத்தையுமே பார்த்து அங்க இருக்கிற பொண்ணுங்களோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க எல்லாருமே அவங்களோட பேரை சொல்ல, அப்ப அதுல இருக்கிற சீனியர் ஒருத்தவர், இன்னைக்கு நீங்க தான் எங்களுக்கு ட்ரீட் வைக்கணும், காசெல்லாம் ரெடி பண்ணிக்கங்க அப்படி சொல்ல, அதை கேட்கற அந்த பொண்ணுங்க உடனே ஒரு ஐடியா பண்ணி அந்த சீனியர் எல்லாத்தையுமே ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்கிற சீனியர்லயே நீங்க ரொம்பவே அழகான சீனியர், நீங்க தான் இந்த காலேஜ்ல கெத்தான பசங்க, உங்ககிட்ட கேட்டுதான் எதுவா இருந்தாலும் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்குவோம். உடனே சீனியர்லாம் விடுங்க அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டை நானே வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு அவங்க அப்படியே ஒத்துக்கிற அளவுக்கு ரொம்பவே ஐஸ் வச்சு பேசிட்டாங்க. அதனால சீனியர்களும் அந்த பொண்ணுங்களை மட்டும் ராகிங் பண்ணாம விட்டுறாங்க. அடுத்த சீன்ல காலேஜ்ல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இங்க சீனியர் பண்றதெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அதை பாக்குற ப்ரொஃபஸரும் ஹீரோவை கூப்பிட்டு இந்த செம்ம போடு அப்படின்னு சாக் பீஸை கொடுக்குறாரு. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே போர்ட்ல எழுதி அழிச்சிருந்த அந்த அச்சிமிலேயே எழுத ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ஹீரோ இவ்வளவு டேலண்டா அப்படின்னு நினைச்சு ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, நல்லா படிப்பான் போலயே அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா லாஸ்ட்ல தான் தெரியுது மேக்ஸ்க்கு பதிலா கெமிஸ்ட்ரியில போன பீரியட்ல எழுதுனதை அப்படியே எழுதியிருக்காரு அப்படின்னு. ஹீரோவை எல்லாருமே கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே இதைய வச்சு கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருக்க அடுத்த சில இவங்க எல்லாருமே வெளியில போய்கிட்டு இருக்காங்க. அப்ப ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிற ஒரு பொண்ணு, சில பசங்க அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி அதுவும் அசிங்கமான வார்த்தையை வச்சு கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சொல்ல, ரொம்பவே கோவமான அந்த பொண்ணுங்க எல்லாம் சண்டை போட கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ கிட்டையும் நீ வரியா அப்படி கேட்டதுக்கு வரலப்பா, நம்ம காலேஜுக்குலாம் எதுக்கு வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ரொம்பவே பயந்த மாதிரி தான் ஹீரோவும் இருக்கான். எப்படி கொஞ்ச நாளும் போகுது, திரும்பவும் அந்த சீனியர் ஹீரோவையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸையும் ராகிங் பண்ண கூப்பிடுறாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புளிய மரத்துல இருந்து இலைய பறிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னும் இல்ல அப்படின்னு சொல்றதுனால இப்பவே பறிச்சுட்டு வாங்க அப்படி சொல்றாங்க. எங்களால அது மட்டும் முடியாது, இல்லன்னா நாங்க பாட்டு பாடுறோம், டான்ஸ் ஆடுறோம், இந்த மாதிரி என்ன வேணா பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, ஆனா அதெல்லாம் கேட்டு சீனியரும் அப்படியா சரி பரவாயில்ல, இது எல்லாத்தையுமே இந்த கலரி கிட்ட போய் செஞ்சு எனக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்து காமிங்க அப்படி சொல்றதுனால வேற வழி இல்லாம சீனியர் இதை பண்ணாதான் விடுவாங்க அப்படி சொல்லிட்டு இந்த கல்லறைக்கு போறாங்க. அங்கே போற ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கல்லறை அப்படி ரொம்பவே இருட்டா பாடஞ்சு போய் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சீனியர் சொன்ன மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு எங்க இருந்த ஒரு நாய் ஓடி வந்து அவங்கள பார்த்து குறைச்சபடி இருக்கு, ரொம்பவே மோசமா குறைச்சிக்கிட்டு இருக்க. அதை குறைக்கிறத பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டு ஒரு கட்டத்துல அந்த நாய் இவங்களை துரத்தவும் ஆரம்பிக்க, எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு அந்த கலரை கிட்ட இருக்கிற இயேசு சிலையை எடுத்து அந்த நாயை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எல்லாருமே அங்கிருந்து ஓடி வர ஆரம்பிக்க அந்த நாயுமே துரத்திக்கிட்டே வருது. ஒரு வழியை தப்பிச்சு ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்டலுக்கு வந்து கையில பார்க்கும்போது அந்த சிலையை மறந்து கையில எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. அதை பார்த்து இன்னும் பயந்து போயிட்டு அதை தூக்கி போட்டுட்டு ரூமுக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோக்கும் ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் கலரு கிட்ட நடந்ததை நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டு உடம்பு சரியில்லாம போகுது. ஆனா அபி ஃப்ரெண்டு மட்டும் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவன் மட்டும் காலேஜுக்கு கிளம்புறான். இவங்க ரெண்டு பேருமே ரூம்லயே இருந்துடுறாங்க. அடுத்த சீன்ல காலேஜ்ல மீதி இருக்கிற ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மள சீனியர்ஸ் எல்லாம் ரொம்பவே டார்ச்சர் பண்ணி ராக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே டூ மச், இனிமே இந்த சீனியர் பண்ற அந்த ராக்கிங் டார்ச்சரை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அதனால மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவை பண்ணி இவங்க எல்லாருமே போயிட்டு பிரின்சிபல் கிட்ட சீனியரோட ராக்கிங்கை பத்தி சொல்லிடுறாங்க. அதனால அவங்களோட பிரின்சிபலும் சீனியர் எல்லாத்தையுமே கூப்பிட்டு மிரட்டி இனிமே இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது அப்படி சொல்லி அனுப்புறாங்க. அதனால இனிமே பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த பசங்களும் நிம்மதியா வெளியில வர, ஆனா அப்பதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. திரும்பி அந்த பசங்க எல்லாரையுமே சீனியர் எல்லாருமே வந்து பாக்குறாங்க. அப்ப இனிமே நாங்க ராகிங் எல்லாம் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படி சொல்ல, இதை கேட்ட அந்த பசங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உங்களை இங்க எதுவுமே பண்ண மாட்டோம், எப்படியும் வெளியில தானே வருவீங்க, அங்கே உங்களை பாத்துக்கிறோம் அப்படின்னு சீனியர் எல்லாருமே மிரட்ட, அதனால ரொம்பவே பயந்து பண்ண அந்த பசங்க எல்லாருமே ஹாஸ்டலுக்கு போயிட்டு வெளியில வந்தாலும் சீனியர் எல்லாரும் நம்மளை கண்டிப்பா புழக்க போறாங்க அப்படின்னு பேசிட்டு ஹீரோ கிட்டையும் விஷயத்த சொல்ல, அப்ப ஹீரோ எதுக்குடா தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணீங்க, இப்ப பாத்தியா நம்மளை போட்டு புழக்க போறாங்க அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு ஒரு பிளான பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி சீனியர்களும் இவங்க எப்ப வெளியில வருவாங்க அப்படின்னு அதுக்கேத்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்ச ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஹாஸ்டலுக்குள்ளே இருக்காங்க. வெளியில வந்தா தானே அடிப்பீங்க அப்படி சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளானையும் போடுறாங்க. அடுத்த சீன்ல ஜூனியரை அடிக்கிறதுக்காக வெயிட்டா திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு சும்மா மாஸ்க் காட்டிக்கிட்டு சீனியர் எல்லாருமே கிளம்பி ஹாஸ்டல் நோக்கி போறாங்க. அப்ப அவங்க ரூம் பக்கத்துல போகும்போது திடீர்னு லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகிறத பாக்குறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே யாரவங்களை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஃபீலும் வருது. அப்ப அவங்க உடம்புல ஏதாவது நடக்கிற மாதிரி ஆகுது. அவங்களுக்கு தலையெல்லாம் சுத்தி ஏதோ ஒரு சத்தமும் கேட்கிற மாதிரி இருக்கு. அதனால உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு அப்படி தள்ளாடி தள்ளாடி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ரூமை காமிக்கிறாங்க. அந்த ரூமுக்கு மேல கோவிலாக்கம் அப்படின்னு எழுதி இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அப்ப இந்த விஷயத்தை பத்தி ஹீரோ கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல, சீனியர் எல்லாருமே வாமிட் பண்ணாங்க, லூஸ் மோஷன் எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு, என்ன பார்த்தாங்கன்னு தெரியல, எல்லாருமே ரூமுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. நம்மள அடிக்காமலே அவங்க போயிட்டாங்க, அவங்களால நம்மள அடிக்க முடியல பாத்தியா அப்படின்னு நினைக்கிறப்ப, ஆனா இந்த பிரச்சனை இன்னும் முழுசா முடியல, இப்போதைக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் சொல்றான். அதனால
அதனால இந்த விஷயத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே பேசுறாங்க. அப்ப நமக்கு ஒரு பவர் வேணும், கண்டிப்பா சீனியர்களை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பெரிய பிளான பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த நாள் கேண்டீன்ல எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் சீனியர் இருக்கிற இடத்துக்கு கோவமா போறாங்க. அப்ப உங்களை எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட் பண்ணது நாங்க தான் அப்படின்னு கோவமா ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறான். சீனியர் எல்லாத்தையுமே அடிச்சு பொழக்க போறாங்கடா அப்படின்னு நினைச்சா அதைத்தான் பண்ணல, அப்படியே ட்விஸ்ட் ஆகி சீனியர் கிட்ட கெஞ்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் நாங்க பண்ணதெல்லாம் தப்பு தான், எங்களை மன்னிச்சிடுங்க, நீங்க தான் இந்த காலேஜ்லயே டான், நீங்க தான் பெரிய ஆளு, எப்பவுமே உங்களுக்கு கீழே தான் நாங்க எல்லாருமே, இனிமே எங்களை அடிக்காதீங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹீரோ கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் சீனியரை பத்தி புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, ரொம்பவே பில்டப் கொடுத்தும் பேசுறாங்க. இது எல்லாத்தையுமே பாக்குற சீனியர் குரூப் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு சரி இனிமே நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே ஜாலியா வெளியில சுத்துறது, ஃபன் பண்றது, பாட்டு பாடுறது அப்படின்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சீனியர் பையஸ் எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்டல்ல ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு உங்க எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ரைட்டா நிலாவுக்கே கூட்டிட்டு போறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய சரக்கு கலந்து கொடுக்குறாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு மட்டையாடுறாங்க. எல்லாருமே போதையில இருக்க திடீர்னு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மட்டும் போதையில இருந்து முழிச்சு எனக்கு இன்னும் சரக்கு வேணும் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்ப சரக்குக்கு எங்கடா போக முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஞாபகம் வருது, ஒரு நாள் வார்டன் ஹாஸ்டல்ல பூட்டப்பட்டிருந்த அந்த ரூம்ல வீரியமான ஒரு ஒயின் இருக்கு அப்படின்னு சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு அதை எடுக்கலாம் அப்படின்னு போறாங்க. அப்ப அந்த ரூமோட சாவியை மயக்கத்துல இருக்கிற அந்த வார்டன் கிட்ட இருந்து எடுத்து கதவை திறந்து அந்த ரூமுக்குள்ள யாருக்கும் தெரியாம நுழைஞ்சிடறாங்க. உள்ள போயிட்டு தேடி பாக்குறாங்க, அங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தின வசனங்களா இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே நட்பு பத்தின வசனங்களும் டிராயிங் எல்லாமே இருக்கிறத பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் எங்க தேடியுமே ஒயின் கிடைக்கல அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் தரையில ஒரு இடத்த மூடி அது மேல இயேசு சிலுவை மாதிரி வச்சிருக்க மாதிரி இருக்கு, அதை இவங்க பாக்குறாங்க. அப்பதான் ஒருவேளை இங்கதான் உயிரை புதைச்சு வச்சிருப்பாங்களோ, ஏன்னா அது அப்பதான் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஒருவேளை வச்சாலும் வச்சிருப்பாங்க அப்படின்னு அந்த சிலுவையை எடுத்து அந்த இடத்தை தோண்டி பாக்குறாங்க. மாறி மாறி ஒவ்வொருத்தரா அந்த இடத்தை தோண்டிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பக்கத்துல திடீர்னு பழத்தை காத்து வீச ஆரம்பிக்குது. தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அதுக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருமா ஆர்வமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் அந்த குழியை நோக்கி அதிர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கிறான். கூடவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்காய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுது அந்த குழிக்குள்ள ஒயின் இல்ல, யாரோ ஒருத்தரோட இறந்த எலும்பு கூடி இருக்கு அப்படின்னு. எல்லாருமே இதை பார்த்து அப்படியே நடுங்க போயிட்டு நிக்கிறாங்க. அங்கிருந்து உடனே ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரூமுக்கு போன எல்லாரும் பயந்து போயிட்டு அந்த எலும்பு கூடு யாரோட தான் இருக்கும், இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நம்ம கிட்ட மறைச்சிருக்காங்க, இந்த ஹாஸ்டல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த எலும்பு கூடு யாரோடது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுமே அந்த ரூம்ல இருக்கிற அந்த ஓடாத ஃபேன் திடீர்னு ஓட ஆரம்பிக்குது. கற்பனா அடுத்த சில ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப அபிகிட்ட ஹீரோட ஃப்ரெண்டும் நம்ம பார்த்ததை போயிட்டு எல்லார்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காத, முக்கியமா அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லவே சொல்லாத அப்படின்னு அங்க இருக்கிற பொண்ணுங்களை காமிக்கிறான். இப்ப இவங்க பேசிக்கிறத மறுபடியும் அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற அந்த சார் பாத்துறாரு. அதனால ஹீரோவை எப்பவும் போல போர்டு கிட்ட கூப்பிட்டு இந்த கணக்க போட்டு காமி அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் பயந்துகிட்டு அந்த சாக் பீஸா வாங்குறான். அப்ப மறுபடியும் எல்லாரும் ஹீரோவை கேலி பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு எப்படின்னு தெரிய போறதுல இவன் போய் போட போறானா அப்படின்னு எல்லாருமே பார்க்க, ஆனா அங்க ஒரு மிராக்கல் நடக்குது. பார்த்தா சம் ஃபுல்லாவே கரெக்டா போட்டு முடிச்சு வைக்கிறான். அதை பாக்குற கிளாஸ் ரூமே எல்லாருமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகி பாக்குறாங்க. வெளியில வந்ததும் எப்படி அதை பண்ண அப்படின்னு கேக்குறப்ப எனக்கே தெரியலடா, இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என் கூட இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்ப அங்கே ஒரு ப்ரொஃபசர் மேமோ இவங்களை பார்த்து உங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்தேன், நல்லா தான் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்றாங்க. ரொம்பவே ஷாக் ஆகி நம்ம அசைன்மெண்ட் முடிக்கவே இல்லையே, எப்ப நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அது போய் நாங்க போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த அசைன்மெண்ட்டை போய் பார்க்கறாங்க. அது 3 பேர் பேர்ல சப்மிட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம அந்த ரூமுக்குள்ள போனதுல இருந்து ஏதோ ஒன்று வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. ஆனா அது எல்லாமே நமக்கு சாதகமா நடக்குது. அந்த ரூம்ல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்கான வசனங்கள் இருந்ததை பார்த்தோம்ல, அப்ப யாரோ ஒருத்தர் தான் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஷிப்பா மதிச்சிருக்கவங்க தான் இறந்திருக்கணும். அதனாலதான் நம்ம கூடயும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா நம்ம கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ஹீரோட பெட்ல இருந்து ஏதோ ஒரு பெரிய நீளமான ஒரு முடி இருக்கு, இது பொண்ணோட முடி மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட கேட்க, ஆமாடா நான் தான் ஒரு பொண்ணு கூட இருந்தேன் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அடுத்த சில எல்லாருமே ஹாஸ்டல் ரூமுக்கு போறாங்க. அங்கே போய் பாக்குறப்ப இவங்களோட ட்ரெஸ் எல்லாமே துவைச்சு அயன் பண்ணி இருக்கிறத பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது அந்த பசங்களுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம என்ன கேட்டாலும் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சு அதுகிட்ட சரக்கு வேணும், சிகரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துகிட்டு இருக்கும்போது அதே மாதிரி அந்த பொண்ணுங்களை திரும்ப ஒருத்தன் கிண்டல் பண்றான். ஆனா இந்த மாதிரி இவங்க பயப்படாம அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் அவங்களுக்குள்ள போயிட்டு அந்த பசங்களை அடிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. எல்லோருமே எப்படி இவ்வளவு தைரியமா இவங்க போயிட்டு அந்த பசங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணுங்களுமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்த சீன்ல இத பத்தி திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ப்ரோ நம்ம கூட பிரின்சிபாக நினைக்கிறாரு, ப்ரோக்கு நம்ம கிடைச்சிட்டோம், நம்மளும் ஹாப்பி அவரும் ஹாப்பி, இப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு எல்லாருமே சரக்கு அடிச்சுட்டு தூங்க
தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில எழுந்து பாக்குறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல அபி அப்படிங்கிறவங்க மட்டும் காணோம். அதனால ஹாஸ்டல் ஃபுல்லாவே தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவ எங்கேயுமே இல்ல. அதனால ஹாஸ்டல்ல சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கல்லறை கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்க போறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கல்லறைக்கு மேலதான் அபி படுத்திருக்கான். அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அவன் ஒருவேளை இறந்துட்டானோ, ஒருவேளை செத்துட்டான் போலியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அபி அபி அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் மெல்ல மெல்லமா எழுந்திருக்கிறான். எப்பறம் இங்க வந்து அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஹாஸ்டல்ல இருந்து போன் வருது. இங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதனால உடனே ஹாஸ்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்கிருந்த ரூமுக்குள்ள திடீர்னு புக்ஸ் எல்லாம் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அதை பாக்குற வார்டன் சீனியர் எல்லாருமே உங்களை ரூமுக்குள்ள சிகரெட் பிடிக்காதுங்க நாங்க எத்தனை முறை சொல்லியிருக்கோம் அப்படின்னு திட்டிட்டு இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு மிரட்டிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவங்க சிகரெட் பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால அந்த நினைப்போடையே கேண்டீன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஃபயர் ஆச்சு, நான் எப்படி அங்கே போனேன், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட இவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க ஏதோ தப்பா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வேண்டாம் அப்படி சொல்றப்ப ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க, எதுவுமே நடக்காது, ப்ரோ நம்ம கூட இருக்கார்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருக்கிற அந்த ஃபேன் டேபிள் மேல விழுகுது. இதை பாக்குற மூணு பேருமே ரொம்பவே ஷாக் ஆகி இனிமே இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு ஃபேனை பார்த்து ப்ரோ இதோட முடிச்சுக்கலாம், இனிமே நாங்க உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டோம், நீங்களும் எந்த ஒரு ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணாதீங்க அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. உடனே அந்த ஃபேன் ஓட ஆரம்பிக்குது. அதனால அந்த எனர்ஜி ஓகே சொல்லிடுச்சு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. ஆனா திடீர்னு ஹீரோக்கு உடம்புல ஏதோ ஒண்ணு ஆகி கண்ணு வெளி எல்லாம் அப்படி மேல போக ஆரம்பிக்குது. யாரோ சவத்துல அந்தரத்துல தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரோ அவனை விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன கேட்கறிய அதை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்பவும் காத்து வேகமா அடிக்குது. ஜன்னல் எல்லாம் உடையிற அளவுக்கு வேகமா அடிக்குது. இதை பாக்குற எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் அந்த பேய் இவங்களை விட்டுருது. அப்ப ஹீரோவும் உடனடியா நம்ம அந்த ரூமுக்கு போயாகணும், அங்க போயிட்டு யார் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படிங்கிற போய் தேடுவோம் அப்படின்னு அங்க போயிட்டு எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும்போது ஒரு பேப்பர் மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. அந்த பேப்பர்ல 2015 படிச்ச ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில் ஒன்று கிடைக்குது. அதை பார்த்து அப்ப இங்கிருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதனால அவங்களோட ஹாஸ்டல் வார்டன் கிட்ட போயிட்டு 2015 அந்த ரூம்ல எந்த பிரின்சிபல் இருந்தாரு அவரோட டீட்டெயில் எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அந்த வார்டனும் நான் 2018 தான் ஜாயின் பண்ணேன், 2015 என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே நான் சரக்கு வாங்கி தரேன் அப்படி சொன்னதும் சரி அப்படி சொல்லிட்டு 2015 வார்டனா இருந்தவரோட நம்பரை தரேன் அப்படி சொல்லி அவரோட அட்ரஸ் தராரு. அந்த அட்ரஸுக்கு போய் பார்க்கும்போது வயசானவர் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நாங்க காலேஜ்ல இருந்து வர்றோம், 2015 யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் காணாம போயிருக்காங்களா அப்படின்னு கேட்க அதை பத்தி எதுக்கு என்கிட்ட கேட்கறீங்க அப்படின்னு அவரும் பேச்ச மாத்த பாக்குறாரு. உடனே ஹீரோவும் நீங்க சொன்னீங்களா உங்களுக்கு ஏதாவது ரிவார்டு தெரியுமா அப்படி சொல்லி எப்படி கேட்டு சமாளிச்சு அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த ஓல்டு செக்யூரிட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அங்க நிக்கில், பால், மனு 3 பேர் ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா இருந்து வந்தாங்க. அதுல பிரின்சிபலோட பையன் தான் பால், வார்டனோட அக்கா பையன் தான் நிக்கில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப மனு யாரு அப்படின்னு கேட்க மனு பத்தி எனக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா இவங்க 3 பேருமே ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. மனு ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த விஷயமா பாலுக்கும் மனுவுக்கும் ஒரு பிரச்சனை வேற நடந்துச்சு. அதுக்கப்புறம் மனு காணாம போயிட்டான், இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த செக்யூரிட்டி சொல்லி முடிக்கிறாரு. அதனால அடுத்து எக்ஸ் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பிரின்சிபல் சொல்றாரு பால் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி பெங்களூருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இருக்கிற மீதி 2 பேரும் எங்க போனாங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அதை பத்தி எனக்கு தெரியல, நிக்கில் யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டான் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்றாரு. மேலும் இதை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கனே அப்படி சொல்லிடுறாரு. சரின்னு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேருமே அந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் இவங்களை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுவே கொஞ்சம் சந்தேகத்தை கலப்புது. அடுத்து சில பழைய வார்டன் கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவரும் இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்குறாரு. அதனால ஹீரோ முடிவு பண்ணிடுறான் இவங்க 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க, ஆனா மனு அப்படிங்க தான் இறந்து போயிருக்கான் போல அப்படின்னு முடிவு பண்ணி மனுவோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு அவனோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்ப அங்க நடந்த விஷயத்தை பத்தி அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான், அந்த பிரச்சனையில குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். அதனால ஒரு ஆர்கியூமெண்ட்ல நான் வந்து அவனை அடிச்சிட்டேன், அதனால அவன் வீட்டை விட்டே போயிட்டான், எனக்கு அப்படி போவான்னு தெரியாது, அப்ப வெளியில போனவன் தான், இப்ப வரைக்கும் அவனை என்னால பார்க்க முடியல, எங்க போனானே தெரியல, எங்கனாலும் இருக்கட்டும், ஆனா அவன் உயிரோட இருந்தா போதும் அப்படி சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி அவனுக்கு அவனோட தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தணும் ஆசை இருந்துச்சு, ஆனா மனுவோட தங்கச்சியோட கல்யாணம் நின்னு போச்சு. இப்படிப்பட்ட குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஆனா அவன் அவனோட தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் தான் அவனோட ஆசையாவே இருந்துச்சு அப்படி சொல்லி முடிக்கிறாங்க. அங்கிருந்து வர ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா அந்த எலும்பு கூட மனுவோட தான் இருக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப ஜன்னல் வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப அது மனுவோட தான் அப்படின்னு, அதனாலதான் இந்த ஜன்னல் வேகமா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டு அபி அமிர்தா கிட்டையும் சாண்டி கிட்டையும் இந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுறான். அதனால அவங்க இதை பத்தி போய் ஃபாதர் கிட்ட கீழே அப்படி சொல்றதுனால ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி அபியும் கேட்க போறான். அபியை பாக்குற ஃபாதரும் நீ காலேஜ்ல இருந்து தானே வர அப்படின்னு கரெக்டா கேட்கிறாரு. இவனும் ஷாக் ஆகி பாக்குறான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் மனுவோட ஆசையை நம்ம நிறைவேற்றி
வைக்கணும், அவன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்பவே ட்ரூவா இருந்திருக்கான், அவனோட ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அபியும் அவன் போய் ஃபாதரை பார்த்த விஷயத்தை பத்தி வந்து சொல்றான். அப்ப அந்த ரூம்ல இருக்கிற அந்த எனர்ஜி நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண எனர்ஜி கிடையாது, அதோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு ஃபாதர் சொன்னதை கேட்டு இவனும் பயந்து வந்து இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால மனுவோட ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தோணுது மனுவோட தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை சொல்லி முடிச்ச உடனே அந்த ஜன்னல் வேகமா அடிக்க ஆரம்பிக்குது. உடனே மனு இதுக்கு சம்மதம் சொல்றா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அதனால எப்படியாவது மனுவோட தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு ரெடி பண்றாங்க. ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லாருக்கிட்டுமே அபியோட தங்கச்சிக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி காசும் கலெக்ட் பண்றாங்க. அபியும் அவங்க அம்மாவோட நகையை அடக வச்சு அந்த காசையும் கொண்டு வந்து கொடுக்குறான். ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வழியா மனுவோட தங்கச்சி கல்யாணத்தை நடத்த முடிவு பண்ணி நல்லபடியா கல்யாணத்தையுமே நடத்தி முடிக்கிறாங்க. அதை பாக்குற மனுவோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கண் கலங்கி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஹீரோ கிட்டயும் உங்களாலதான் அந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படி சொல்றாங்க. இவங்களும் சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி எங்கேயோ பார்த்து மனு அப்படின்னு அந்த அம்மாவும் கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப இறந்து போன மனு தான் கண்ணுக்கு தெரியறான் அப்படின்னு நினைச்சா, ஆனா அங்க நிக்கிறது உண்மையாவே இருக்கிற மனு, அதாவது உயிரோட இருக்கிற மனு. அதை பார்த்த எல்லாருமே உறைஞ்சி போய் நிக்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்பவே எமோஷனல் ஆகி மனு கிட்ட போய் பேசுறாங்க. மனுவும் உங்களாலதான் என்னோட தங்கச்சியோட கல்யாணமே நடந்துச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு ஹீரோ கிட்டையும் சொல்றான். இதை பார்த்து அப்படி ஷாக் ஆகி நிக்கிற ஹீரோ கிட்டையும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் என்னால எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை நீங்க நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்றான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களும் ஹாஸ்டல் ரூமுக்கு வந்து அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம மனுதான் இறந்துட்டா அப்படின்னு நினைச்சோம், அது தப்பு. அப்ப இங்க இறந்து போனது யாரு அப்படின்னு திரும்பவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அபி ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபாதர் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண எனர்ஜி கிடையாது, ரொம்பவே மோசமானது. அது ஆசைப்பட்டதை நீங்க நிறைவேற்றலைனா அது உங்களை விட்டு என்னைக்குமே போகாது, அதுவும் இல்லாம நீங்க எல்லாருமே இறந்து கூட போகலாம் அப்படிங்கிற உண்மையை சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்றான். அதை கேட்டு இன்னும் பயந்து போயிடுறாங்க. சரி இதை பத்தி நம்ம சரக்கடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு கிளாஸ் சரக்கு ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு கிளாஸ்ல இருந்தும் நீளமான ஒரு முடி இருக்கிறத பாக்குறாங்க. எப்படி இதுக்குள்ள முடி வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த போர்டுல இருக்கிற அந்த மனுவை பத்தின அந்த சாட்டை எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. அதுல மனு அப்படிங்கிற பேர் மெல்ல மெல்ல அழிஞ்சு அணு அப்படின்னு வந்து முடியுது. அப்பதான் இவங்களுக்கு ஒரு உண்மை புரியுது, இறந்தது மனு கிடையாது அணு அப்படின்னு. அப்ப படத்தை காத்து வீச ஆரம்பிக்குது. அதே மாதிரி இவங்க 3 பேருமே யாரோ அடிக்கிற மாதிரியும் இவங்க அந்த இடத்துல பறக்கிற மாதிரியும் ரொம்பவே உடல் வலிமை இழந்து தெரியுறாங்க. திரும்பவும் அந்த ஜன்னல்கள் வேகமா காத்துல அடிக்க ஆரம்பிக்குது. அப்பதான் அவங்களுக்கு எல்லாமே புரிய வருது, ஜன்னல் அடிச்சது எல்லாமே நோ அப்படிங்கிறதுக்கான ஒரு சைன் அப்படின்னு. எங்களை விட்டுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு 3 பேருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எல்லாமே மெதுவா நார்மலாக ஆரம்பிக்குது. அப்ப அனு சிஸ்டர் உங்களோட ஆசை என்னவோ நாங்க நிறைவேற்றுறோம், எங்களை இப்படி பண்ணாதீங்க, நாங்க சொல்றதை கேளுங்க, எங்களை விட்டுருங்க, நாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறோம் அப்படி சொல்றாங்க. ஒரு பக்கம் நாயும் குறைக்க ஆரம்பிக்குது. அந்த இருட்டுல அந்த பாய்ஸ் ஹாஸ்டலோட பில்டிங் மேல வெள்ளையா ஒரு பெரிய உருவம் நீண்ட முடியோட ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கிறதையும் காமிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த கல்லறையில அந்த பெண் உருவ சிலையுமே காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 3 பேர் சேர்ந்து இங்க ஒரு பொண்ணுதான் இறந்திருக்கா, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி அவளை யாரு கொன்னா அவளோட ஆசை என்ன அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாட்டுள்ளதான் காமிப்பாங்க அப்படி மாதிரியும் தெரியுது. இதோட இந்த படமும் முடியுது. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.